ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 2ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. இந்த 8வது அத்தியாயம் பரிச்சித் மகாராஜோட கேள்வி. இது அங்க வச்சுக்கோங்க, தேவைப்பட்ட இந்த கோஹோஸ்ட் ஆக்கியிருக்கேன், தேவைப்பட்ட கொடு. ஏன்னா நெட்டு ப்ராப்ளம் கட் ஆயிடும், அதனால அது கோஹோஸ்ட் ஆக்கி வச்சிருக்கேன், மியூட்ல தான் இருக்கு. சரி, பரிச்சித் மகாராஜோட கேள்வி. பரிச்சித் மகாராஜோட ஆன்மீக குரு யாரு? சுகதேவ் கோஸ்வாமி. சுகதேவ் கோஸ்வாமிட்ட என்ன கேள்வி கேட்கிறார் அவர்? ஆசீத்யதுதராபத்மம் லோக சம்ஸ்தான லக்ஷணம் யாவானய வை புருஷ யதாவ்யவை பிருதக் தாவானசாத் இதி புரோக்தக சம்ஸ்தாவ்யவயானிவ. யாருடைய வயிற்றிலிருந்து தாமரை தண்டு முளைத்ததோ அந்த பரமபுருஷர் பகவான் அவரது சுய மனோபலத்திற்கும் அளவிற்கும் ஏற்ப ஒரு பிரம்மாண்டமான உடலை பெற்றிருப்பாரே ஆயின் பின் அவரது உடலுக்கும் சாதாரண ஜீவராசின் உடலுக்கு உள்ள வேறுபாடு என்ன? இது வந்து ஒரு பக்குவமான கேள்வி. பக்குவமான நபர்கிட்ட கேள்வி கேட்கிறார். பக்குவமான நபர்கிட்ட கேள்வி கேட்கும்போது பக்குவமான பதில் கிடைக்கும். அதனாலதான் பிரபுபார் வந்து பக்குவமான கேள்வி பக்குவமான பதில் ஒரு புஸ்தகமே போட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. பக்குவமான கேள்வியும் பக்குவமான பதில். அப்ப பரிச்சித் மகாராஜோட கேள்வி வந்து எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். பரிச்சித் மகாராஜா மாதிரி தூய பக்தருடைய கேள்வி எப்படி இருக்கும்னா எல்லாருக்குமே நன்மை தர்றதா இருக்கும். பரிச்சித் மகாராஜ், அர்ஜுனர், சௌனகாதி முனிவர்கள் இவங்க கேட்ட கேள்வி எல்லாம் உலகத்துக்கு நன்மை. அதனாலதான் சூத கோஸ்வாமிய சந்திச்சவங்க சௌனகாதி முனிவர்கள் எந்த இடத்துல? நைமிஷாரண்யங்கிற இடத்துல சூத கோஸ்வாமிய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான முனிவர்கள் சௌனக ரிஷியோட தலைமையில, அப்போ சௌனக ரிஷியோட தலைமையில சூத கோஸ்வாமி அவங்க சந்திச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க. 6 கேள்வி கேட்டாங்க. அதான் பாகவத்துடைய முதல் அத்தியாயத்துல இருக்கிற 6 கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறதுக்கு முன்னாடி சூத கோஸ்வாமி என்ன சொல்றாரு? முதல்ல அவங்கள பாராட்டுறாரு. ஏன்னா அந்த 6 கேள்வியும் நான் எங்க புடவை வாங்குறது, நான் எங்க சாப்பாடு சாப்பிட்றது, நான் எங்க டூர் போறது, நான் எந்த மாதிரி எல்லாம் புலன்பு அனுபவிக்கிறது, இந்த மாதிரி கேள்வியே இல்லை. அந்த 6 கேள்வியும் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. முனையசாது பிரஷ்டோகம் பகவதிர் லோகமங்கலம் எத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்னோ ஆத்மா சுப்ரசீததி. ஓ முனிவர்களே, உங்க கேள்வி இருக்கு இல்லையா, அது உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது. ஏன்னா அது ஆத்மாவுக்கு திருப்தி தரக்கூடியது, கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, பரிச்சித் மகாராஜோட கேள்வி கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அவர் முதல்ல கார்னோஷாய் விஷ்ணு பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு, இப்ப கர்ப்போஷாய் விஷ்ணு பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப அடுத்தது அந்த பகவானுடைய பிரம்மாண்டமான உருவத்துக்கும் சாதாரண ஜீவனுடைய உருவத்துக்குள்ள வேறுபாடு என்னன்னு கேட்கிறாரு. கிருஷ்ணனுடைய உருவத்துக்கும் நம்ம உருவத்துக்கு என்ன வேறுபாடு? கிருஷ்ணர் வந்து நம்மள மாதிரி அல்ல. கிருஷ்ணருக்கு வந்து பிரபுபார் சொல்லுவாரு, கிருஷ்ணருக்கு உருவம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்மை போல உருவம் இல்லைன்னு அர்த்தம். அவருடைய உருவம் சச்சிதானந்த விக்கிரகா. ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா. அவனுடைய உருவம் ஆன்மீகமானது, நித்தியமானது, அறிவு நிறைந்தது. அதனால ஒருபோதும் ஜீவராசியும் பகவானும் ஒரே உடல் கிடையாது. பகவானுடைய உடல் வந்து நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது.
அவர் தன் சொந்த சரீரத்தோட இங்க வராருன்னு பார்த்தோம் நேத்து பாகவத கிளாஸ்ல. நம்ம எல்லாம் வாடகை சரீரம் வாங்கி வந்திருக்கோம், ரைட்? அப்போ கிருஷ்ணருடைய உடலுக்கும் பகவான் கிருஷ்ணருடைய உடலுக்கும் சாதாரண ஜீவனுடைய உடலுக்கும் மலையளவு வேறுபாடு இருக்கு. சரி, ஒன்னொன்னா பார்க்கலாம் என்ன வித்தியாசம்னு. சாதாரண ஹரே கிருஷ்ணா, சாதாரண ஜீவனுடைய உடல், பகவான் கிருஷ்ணனுடைய உடல். இப்போ ஒரு காலம் போடலாம், ஒரு டேபிள் போடலாம். ஒரு டேபிள் போட்டு ஒரு 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 பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்ல நடுவுல கோடு போட்டு கிருஷ்ணருடைய உடல், சாதாரண ஜீவனுடைய உடல் என்னென்னது ஒரு ஒரு பாயிண்ட். இங்க பதில் தெரிஞ்ச கை தூக்குங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க. பகவானுடைய உடலுக்கும் நம்முடைய உடலுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு? ஒற்றுமை இருக்கு, வேற்றுமை இருக்கு. ஆனா ஆத்மீக தளத்துல பார்க்கும்போது ஒற்றுமை இருக்கு, பௌதிக தளத்துல பார்க்கும்போது வேற்றுமை இருக்கு. ஏன்னா கிருஷ்ணருடைய உடல், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? கிருஷ்ணருடைய உடல் ஆன்மீகமானது, நம்ம உடல் பௌதிகமானது. அடுத்தது இரண்டாவது, கிருஷ்ணருடைய உடல் அழிவற்றது, நம்ம உடல் அழியக்கூடியது. அடுத்தது மூணாவது, நம்ம உடல் 3 குணத்துக்கு உட்பட்டது, கிருஷ்ணருடைய உடல் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. நாலாவது, அவ்வளவுதானா? யாரோட உடல் நித்தியமானது? நம்ம உடல் நித்தியமற்றது. அஞ்சாவது, இந்த உடல் துன்பம் தரக்கூடியது, கிருஷ்ணருடைய உடல் ஆனந்தம் தரக்கூடியது. கிருஷ்ணாவோட உடல் ஆன்மீகமானது, நம்ம உடல் கிருஷ்ணாவோட உடல் ஆன்மீகமானது, நம்ம உடல் பௌதிகமானது. எவ்வளவு பாயிண்ட் ஆச்சு அப்போ? 5 இல்லையா? கிருஷ்ணாவோட உடல் ஆன்மீகமானது, என் உடல் பௌதிகமானது. கிருஷ்ணர் உடல் அழிவற்றது, என் உடல் அழியக்கூடியது. கிருஷ்ண உடல் நித்தியமானது, என்னோட உடல் நித்தியமற்றது. கிருஷ்ணருடைய உடல் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய உடல் முக்குணத்துக்கு உட்பட்டது. அப்படின்னு ஒண்ணு என்னது? இல்ல, இன்னொன்னு என்ன எழுதணும்? 5 இருக்குன்னு சொன்னீங்க, 5 ஆயிடுச்சா? சரி, இன்னொன்னு, என் உடல்ல பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் உண்டு. ஜென்ம மிருத்து ஜராவியாதி. கிருஷ்ணருடைய உடல் பிறப்பற்றது, இல்ல முதுமையற்றது, நோயற்றது. அவர் பிறப்பற்றவர், பிறக்கிற மாதிரி தோன்றுது. இறப்பற்றவர், மறையிற மாதிரி தோன்றுது. ஆனா அவர் உடல் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. நாம தான் உடல் எடுத்துக்கிறோம், உடலை விடுறோம். ஜீவாத்மாவை நம்ம உடல் எடுத்துக்கிறோம், உடலை விடுறோம். கிருஷ்ணர் உடல் எடுத்துக்கிறது இல்ல, தன் சொந்த சரீரத்தோட இங்க வர. அப்புறம் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஓகே, வெரி குட். நம்ம உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் உண்டு. கிருஷ்ணருடைய உடலுக்கு ஆத்மாவுக்கும் வித்தியாசம் கிடையாது. யாரோட உடலுக்கு ஆத்மாவுக்கு வித்தியாசம் கிடையாது? கிருஷ்ணருடைய உடலுக்கு ஆத்மாவுக்கும் வித்தியாசம் கிடையாது. என் உடல் வேறு, ஆத்மா வேறு. வெரி குட். அப்புறம் முக்கியமான பாயிண்ட் இது, ரைட்? சோ இந்த மாதிரி கிருஷ்ணருடைய உடல் ஒரு சாதாரண ஜீவனோட உடல் போன்றதல்ல. கிருஷ்ணருடைய உடல் மாயைக்கு உட்பட்டதல்ல, ஜீவனுடைய உடல் மாயைக்கு உட்பட்டது. நம்ம உடல் மாயைக்கு உட்பட்டது, இந்த பௌதிக சக்தியாலானது. கிருஷ்ணருடைய உடல் மாயைக்கு அப்பாற்பட்டது, ரைட்? சோ இந்த மாதிரிதான் நம்ம படிக்கணும் பாகவதம். அப்போ இது பரீட்சித்மனுடைய கேள்வி பாருங்க. சாதாரண மனிதனுக்கு என்னென்ன சந்தேகம் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கேள்வியா கேட்கறது. ஒரு சாதாரண மனிதனுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குமோ அதெல்லாம் கேள்வியா கேட்டிருக்காரு பரீட்சித். கிருஷ்ணர் பல ரூபங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். நாம ஒரே உடல்ல தான் எடுத்திருக்கணும். கிருஷ்ணர் ஒரே சமயத்துல பல ரூபங்களை ஏற்றுக்கொள்வார், ரைட்? ரைட். கஷேத்திரம் கஷேத்திரஜ்ஞா கிருஷ்ண கஷேத்திரம் கஷேத்திரஜ்ஞம் மாம்பித்தி சர்வசேத்திரேஷு பாரதா. இந்த உடல் கஷேத்திரம், இந்த உடலை அறிபவன் கஷேத்திரஜ்ஞா. இந்த உடல்ல 2 கஷேத்திரஜ்ஞா இருக்காங்க. நான் ஒரு கஷேத்திரஜ்ஞா ஆன்மா, இன்னொரு கஷேத்திரஜ்ஞா பரமாத்மா. அவர் எல்லா உடலையும் அறிவார். இப்ப உதாரணத்துக்கு நான் என் மனசுல என்ன இருக்கு, உங்க மனசுல என்ன இருக்கு கிருஷ்ணர் தெரியும், கிருஷ்ணருக்கு தெரியும். இப்ப உங்க மனசுல என்ன இருக்கு? எப்ப ஜூலன் முடிச்சு பிரசாதம் கொடுப்பாங்க, எப்ப சீக்கிரம் ஜூலன் முடிச்சு பிரசாதம் கொடுத்துருவாங்க உங்க மனசுல. என் மனசுல என்ன இருக்கு, எப்படி இந்த கதையெல்லாம் ஃபுல்லா சொல்லிடலாம் இல்லையா? அப்ப இது எல்லாமே கிருஷ்ணர் அறிவார். கிருஷ்ணர் தான் நம்ம எல்லாரையும் அறிவார். அவரு சர்வசேத்திர. அப்போ நான் ஒரு உடல்ல தான் இருக்க முடியும். ஜீவாத்மா ஒரு உடல் தான் எடுத்துக்க முடியும். கிருஷ்ணர் எல்லாரோட இடத்திலும் பரமாத்மாவா இருக்கார். கிருஷ்ணாவுடைய உடல், கிருஷ்ணா எல்லோர இடத்திலும் பரமாத்மா இருக்கார், ரைட்? சோ இப்படி பரீட்சித் மகாராஜ் கேள்வி எப்படி இருந்ததுன்னா, சாதாரண மனிதனுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில என் உடலும் கிருஷ்ணரோட உடலும் ஒண்ணு இல்ல, கிருஷ்ணாவோட உடல் ஆன்மீகமானது, ரைட்? சோ என்னுடைய உடல் அழியக்கூடியது. அதே போலதான் எனக்கு ஒரு ஆன்மீக உடல் இருக்கு, அது ஆன்மீக லோகத்துல இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு எப்படி போறது? இந்த ஜட உடல்ல இருந்து விடுபட்டு ஆன்மீக உலகத்துக்கு எப்படி போறது?
அந்த கேள்விக்கான பதில் தான் பகவத்கீதை பாகவதம். பகவத்கீதை பாகவதத்துல எப்படி இந்த ஜட உடலை விட்டு ஆன்மீக உலகத்துக்கு போறது. ஹரே கிருஷ்ணா. தள்ளி பாருங்க, தள்ளி பாருங்க, சீக்கிரம் டைம் ஆச்சு. உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுங்க, பக்கத்துல கேட்க வேண்டாம். இந்த பரீட்சையில இல்ல, நீங்க உங்களுக்கு என்ன கிளாஸ்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் அதை மட்டும் எழுதுங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த ஜட உடல் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஜட உலகத்துல இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா வந்து ஜட உடல் எடுத்துட்டு இருக்கு. சோ நம்ம என்ன பகவத்கீதை பாகவதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இந்த ஜட உடல்ல இருந்து ஆத்மா எப்படி விடுபட்டு ஆன்மீக உடல் எடுத்துக்கிறது, ஆன்மீக உலகத்துக்கு போறது. அதுக்கு பக்தியோக நெறிமுறைகளை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அப்ப இன்னைக்கு காலையில வந்து நம்ம ரூபகோசாமியுடைய மறைவு தினத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ரூபகோசாமி நம்முடைய சம்பிரதாயத்துல பிரதான ஆச்சாரியர். அவருடைய மறைவு தினத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்போ பிரயாகையில வைத்து தச அஸ்வமேத காட் 10 அஸ்வமேத யாகம் நடந்த படித்துறை கங்கை கரையில பிரயாகையில வைத்து தச அஸ்வமேத காட்ல பிந்து மாதவ கோயிலுடைய சந்நிதியில அந்த படித்துறையில சைதன்ய மகாபிரபுவை ரூபகோசாமி சந்தித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க சைதன்ய மகாபிரபு ரூபகோசாமிக்கு ரொம்ப அற்புதமான உபதேசங்களை கொடுத்தார். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மிக உன்னதமான ரூபம், அவரது நாமம், அவரது லீலைகள், அவருடைய அமானுஷ்யமான சக்தி, இது எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு ரூபகோசாமி சொல்லி கொடுத்தார். அப்புறம் ஜீவனுடைய நிலை என்ன, பரமனுடைய நிலை என்ன, பக்தி தூண்டு ஏன் செய்யணும், அதுல என்னென்ன வகையான சுவைகள்லாம் இருக்கு, இது எல்லாமே சைத்தன்ய மகாபிரபு யாருக்கு சொல்லி கொடுத்தாரு? ரூபகோசாமிக்கு மூலமா நமக்கு கொடுக்கிறார். ரூபகோசாமி ஏற்கனவே தன்னை உணர்ந்த ஆத்மா, ஒரு தூய பக்தர். அவருக்கு உபதேசிக்கிற மாதிரி மகாபிரபு நமக்கு சொல்றாரு. சோ என்ன சொல்றாருன்னு இப்ப பார்க்க போறோம். சைத்தன்ய மகாபிரபு ரூபகோசாமிக்கு என்னென்ன சொன்னாரு? மத்திய லீலா, ஹரிகிருஷ்ணன் சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய லீலையில சைதன்ய மகாபிரபு ரூபகோசாமிக்கு என்னெல்லாம் அழகான உபதேசம் கொடுத்தாரோ அது எல்லாமே நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான பாடம். சரி, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு? ரொம்ப அழகா சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு. இந்த ஹரே கிருஷ்ணா. சோ சைத்தன்ய மகாபிரபு ரூபகோசாமிய பக்கத்துல உட்கார வச்சுட்டு மிக அற்புதமான ஆன்மீக அறிவியல், பக்தியினுடைய விஞ்ஞானம், இதெல்லாம் சொல்றாரு. இது வந்து இப்ப பேசுறது எல்லாமே கொஞ்சம் கவனமா கேட்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும், ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து எந்த ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ யூனிவர்சிட்டிலயோ சொல்லி தர மாட்டாங்க, ரோபாரிக்கத்துல மட்டும்தான் கிடைக்கும். ரொம்ப கிடைத்தற்கு அரிதான உபதேசங்கள், அதான் உபதேச அமிர்தம், பக்தி ரசாமி சிந்துன்னு பார்த்தோம். அந்த உபதேசங்களை தான் ரூபகோசாமி பக்தி ரசாமி சிந்து புக்ல கொடுத்திருக்காரு. லெட்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் உபதேச அமிர்தத்துல கொடுத்திருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. எவ்வளவு இருக்கு? எண்ணற்ற பிரம்மாண்டம். பிரம்மாண்டம்னா என்னது? பிரம்மாண்டம்னா அண்டம்னா என்னது? அண்டம்னா முட்டை வடிவில். பிரம்மாண்டம்னா பெரிய அண்டம். அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள எவ்வளவு உலகம் இருக்கு? ஒரு பிரம்மாண்டத்துல இல்ல, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு சாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு உதாரணம், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல ஒரு பிரம்மாண்டத்துக்கு உதாரணமா எடுத்து அதுக்குள்ள ஒரு 14 லோகம் இருக்கு. 14 லோகம், மேல 7 கீழே 7 மத்தியில 1. பூர் புவ ஸ்வஹா, பூர் லோகம், புவர் லோகம், சொர்க்கலோக, ஜன்னலோக, தபலோகம், அப் டு சத்தியலோகம், அதல விதல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாதால. இது ஒரு அண்டத்துக்குள்ள. இந்த மாதிரி எண்ணற்ற அண்டங்கள் பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்துல எண்ணற்ற ஜீவன்கள், மனுஷங்க, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், 84 லட்சம் வகையான உயிரினங்கள். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு எப்படி இந்த பிரம்மாண்டம் வந்து இருக்கு. அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள ரூபகோசாமிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லி விவரமா எழுத சொல்றாரு. இதெல்லாம் எழுதுனா எல்லாரும் பக்தி யாரெல்லாம் பயிற்சி பண்றாங்களோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும் போது ஒரு பக்தர் ஞானம் வைராக்கியம் ரெண்டும் கைவரப்பெற்று தூய பக்திங்கிற தளத்துக்கு வருவார். ரைட், ஞானம் வைராக்கியம். அப்ப கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும்போது ஒரு பக்தனுக்கு ஞானமும் கிடைக்கும், வைராக்கியம் கிடைக்கும், கிருஷ்ண பக்தியும் கிடைக்கும், கிருஷ்ண பிரேமும் கிடைக்கும். மகாபிரபுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், மகாபிரபு உபதேசத்தை பின்பற்றதுனால, ரூபகோசாமியுடைய அடிச்சுவட்டை பின்பற்றதுனால, ப்ரோபார் புஸ்தகம் வாசிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டம், எண்ணற்ற பிரம்மாண்டம் இருக்கு. அந்த ஒரு பிரம்மாண்டத்துல நம்மளாம் உட்கார்ந்துருக்கோம். ஒரு பிரம்மாண்டத்துல
ஒரு பூகோளத்துல, அந்த பூகோளத்துல இருக்கக்கூடிய இந்தியால, அந்த இந்தியால இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல, அதுக்குள்ள இருக்கிற பெரம்பலூர்ல, அதுக்குள்ள இருக்கிற செஞ்சேரியில உட்கார்ந்திருக்கோம். இது இப்படியே பெரிய பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டம் எப்படி வந்தது? கார்னோசா விஷ்ணுடைய ரோம கூபத்திலிருந்து வந்து எங்க சொல்லியிருக்கு? கார்ணவா ஜலே பஜதிஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜெகதண்ட ரோம கூபா. நித்ரம் அனந்த, அனந்தன எல்லையற்ற அண்ட கூபா. எங்க ரோம கூபா. இந்த ரோமம்னா இப்படி பிடிச்சு இழுத்த ஒரு புள்ளி வருது இல்லையா? இந்த புள்ளி தான் ரோம கூபம். இந்த ரோம கூபத்திலிருந்து யாருடைய ரோம கூபம்? கார்ண உதகசாய் விஷ்ணு. கார்ணோதகசாய் விஷ்ணுடைய ரோம கூபத்துலன்னா அப்புறம் மகாவிஷ்ணு. அந்த ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது. அது ஒரு அண்டத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்ப மகாவிஷ்ணு எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? மகாவிஷ்ணுடைய சக்தி என்ன? அவருடைய தோற்றம் என்ன? அந்த கார்ணவா ஜலே பஜதிஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜெகதண்ட ரோம கூப ஆதார சக்தி அவலம்ப பரம்சமூர்த்தி. எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம். கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். புரிஞ்சுதா? அப்போ இந்த பிரம்மாண்டங்கள்லாம் கார்ணவசாய் விஷ்ணு வருது. அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளேயும் அவர் நுழையிறாரு. என்னவா? கர்ப்பவசாய் விஷ்ணு. கார்ணவசாய் விஷ்ணு எண்ணற்ற அண்டங்கள் வந்தது. அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளயும் கர்ப்பவசாய் விஷ்ணு நுழைஞ்சு அங்க கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்கார். அவருடைய நாபில தாமரை தண்டு, அது மேல தாமரைப்பூ, அதுல பிரம்மா உட்கார்ந்துருக்கார். சோ பிரம்மா வந்து என்ன பண்றாரு? எண்ணற்ற உயிர்வாளிகளை படைக்கிறார். எண்ணற்ற அப்ப 84 லட்சம் வகையான உயிரினங்கள். ஜலஜா நவலக்ஷாணி ஸ்தாவரா லட்சவிந்ததி திருமயோ ருத்ரசங்கரா பக்ஷினாம் நவலட்சணம். இந்த மாதிரி தண்ணீர்ல மட்டும் 9 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. அப்புறம் பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, அப்புறம் மனுஷங்க. இப்படி மொத்தம் எவ்வளவு? 84 லட்சம் வகையான உயிரினங்கள். நீங்க சாரி கடைக்கு போனா விதவிதமான சாரி இருக்குல்ல, மஞ்சள் கலர், பச்சை கலர், சிவப்பு கலர், வெள்ளை கலர், அந்த மாதிரி விதவிதமான உடல் இருக்கு. விதவிதமான உடல் இருக்கு. சோ சைத்தன்யா அப்படி என்ன சொல்றாரு? 2 விதமான ஆன்மா இருக்காங்க. ஒண்ணு வந்து நித்திய பத்தா, இன்னொன்னு நித்திய சித்தா. நித்திய சித்தர் எங்க இருப்பாங்க? பகவானுடைய ஆன்மீக உலகத்துல. நித்திய பத்தா இந்த கட்டுண்ட உலகத்துல. அப்ப ஆத்மால 2 வகை. ஷரா அக்ஷர வச்ச கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? ஷரா அக்ஷரா, விழக்கூடியவங்க, வீழ்ச்சி அடையாதவங்க. 2 வகையான ஆத்மா இருக்கு. அப்போ சைத்தன்யா சொல்றாரு எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த பிரம்மாண்டங்கள் முழுதும் உயிர்வாளிகளா நிரப்பப்பட்டிருக்கு. விஞ்ஞானி சொல்றா ஒண்ணுமே இல்ல, கல்லு மண்ணு தான் இருக்கு. ஆனா சைத்தன்யா என்ன சொல்றாரு? சாஸ்திரம் என்ன சொல்லுது? எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த பிரம்மாண்டங்கள் முழுவதும் உயிர்வாளிகளா நிரப்பப்பட்டிருக்கு. 84 லட்சம் வகை இருக்கு. சரி, அதுக்கப்புறம் சைத்தன்யா என்ன சொல்றாரு? இதுல ஒரு கிரேடா எதை விட எது உயர்ந்தது, எதை விட எது உயர்ந்தது? சோ ஃபர்ஸ்ட் ரொம்ப தாழ்ந்த உயிரினம், உயிர்வாளிகளே ரொம்ப தாழ்ந்தது எது? மரம், செடி, ஸ்தாவர ஜங்கமா. மரம், செடி, கொடி இதெல்லாம் இருக்கு. ஏன் இது தாழ்ந்தது? இதெல்லாம் நடக்க முடியாது, ஓட முடியாது இல்லையா? இது ஒரே இடத்துல தான் நிற்கும். தாவர உடல் எடுத்துக்கிட்டா என்னது? மழை, வெயில், குளிர் எது வந்தாலும் அங்கேயே தான் நிக்கணும். அது அசையாது. அசையாத உயிரினம் அப்படியே தான் நிற்கும், அங்கேயே தான் நிற்கும். இது தாழ்ந்த உயிரினம். சோ மகாபுரு என்ன சொல்றாரு? ஸ்தாவர ஜங்கமா. ஜங்கமான பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரான தாவரங்கள். இது தாழ்ந்த உயிரினம் இல்லையா? முதல்ல தாவரங்கள், தாவரங்கள், கொடிகள், மரம், இதெல்லாம் தாவரம் தான். மரம், செடி, கொடி இதெல்லாம் தாவரங்கள். இதை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்தது மிருகங்கள், பறவைகள். இது பறக்கும், இறைய தேடி போகும், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகும். இது அசையக்கூடிய உயிரினம், ரைட்? ஸ்தாவர ஜங்கமா. இந்த மாதிரி 84 லட்சம் வகையான உடலை கடந்து மனுஷ உடல், மனித உடல். அப்போ தாவரங்கள், பறவை, புழுக்கள், பூச்சிங்க, பறவைங்க இதெல்லாம் கடந்து மனித உடல். அந்த மனித உடலை மேலும் சைத்தன்யா 2ஆ பிரிக்கிறார். நாகரிகமானவன், நாகரிகமற்றவன். இது நாகரிகமானவன் என்னது? சும்மா 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா நாகரிகமானவன் இல்ல. அவர் கோட் ஷூட் எல்லாம் போட்டிருக்காரு, அவர் வந்து கார் வச்சிருக்காரு, பங்களா வச்சிருக்காரு, ரொம்ப நாகரிகமான ஆள். நோ, இல்ல. யார் நாகரிகமானவன்? தன் வாழ்க்கையின் குறிக்கோளா இருந்தவன் நாகரிகமானவன். இது பகவத்கீதையிலும் பிரபுபா சொல்லியிருக்கார். ஆரியன், ஆரியன், ஆரியன் அல்லாதவன். எங்க ஆரியன்கிற வார்த்தை பகவத்கீதையில வருது? அனாரிய ஜூஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்திகரம். அர்ஜுனா, அர்ஜுனா நீ ஒரு பெரிய பண்டிதன் மாதிரி பேசின, ஆனா நீ வந்து ஆரியனா இருக்க வேண்டியவன் ஆரியன் அல்லாத போல இருக்கிறியே.
இது உனக்கு அவமானத்தை கொடுக்கும், புகழ் தராது. அப்ப ஆரியன் என்றால், ஆரியர்கள் என்றால் தன் வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்தவங்க. மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்னது? தூக்கத்துல கேட்டால் சொல்லு. மனித வாழ்க்கையின் குறிக்கோள், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் இதை அறிந்தவர்கள் ஆரியர்கள். ஆனா இன்னைக்கு இதை எப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்க? பிறப்பால் நினைச்சுக்கிறாங்க. இவங்க பிறப்பால் ஆரியர், அவர் திராவிடர், அவர் சூத்திரர், இவர் பிராமணர். அப்படி இல்லை. தன் மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்தவரே ஆரியர். அப்போ சைத்தன்யா அப்படின்னு சொல்றாரு, 2 விதமான அந்த ஆன்மாக்கள் 2ஆ பிரிக்கிறார். ஒண்ணு, அதாவது மனிதர்களை 2 வகையா பிரிச்சா, நாகரிகமானவன், நாகரிகமற்றவன். யாரு நாகரிகமற்றவங்க? மனித உடல் கிடைச்சு ஏன் கிடைச்சதுன்னே தெரியாம இருக்கிறவங்க நாகரிகமற்றவன். மனித உடல் கிடைச்சு அந்த வாழ்க்கையின் குறிக்கோள் அறியறவங்க நாகரிகமானவங்க. இது 2ஆ பிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த நாகரிகமானவங்களும் மேலும் 2 கேட்டகரியா பிரிக்கிறார். நாகரிகமானவங்களை சாஸ்திர நம்பிக்கை உள்ளவங்க, தர்ம சடங்குகளை பின்பற்றவங்க. நாகரிகமானவங்கள்ல 2 கேட்டகரி. யார் நாகரிகமானவங்க? தன் வாழ்க்கையின் குறிக்கோள் அறிஞ்சவங்க. அப்ப அதை 2 கேட்டகரியை பிரிக்கும் போது, ஒன்று சாஸ்திர விதியை, அதாவது ஆன்மீக வாழ்க்கை பயிற்சி பண்றவங்க. இன்னொன்னு பலநோக்கு கர்மங்களை செய்யக்கூடியவங்க. வேதத்துல சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை ஏத்துக்கிட்டாங்க, வேதத்துல சொல்லக்கூடிய பலநோக்கு கர்மங்களை செய்யறவங்க. இன்னொருத்தவங்க வந்து சாஸ்திரம் மூலமா பக்தி தொண்டு செய்யறவங்க. அதுக்கப்புறம் மகாபிரபு என்ன சொல்றாரு, அந்த ஆன்மீகத்துல தர்மத்தை பின்பற்றக்கூடிய மேலும் பல கேட்டகரி இருக்காங்க. அதுல ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிங்க, இப்படி எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் கடந்து ஒருத்தர் பக்திங்கிற தளத்துக்கு வந்தால் அவர் ரொம்ப பாக்கியம் செஞ்சவர். புரியுதா? அதாவது என்ன புரிஞ்சுது? முதல்ல இருந்தே வரணும். எண்ணற்ற பிரம்மாண்டம் இருக்கு, எண்ணற்ற உயிர்வாளிகள் இருக்கு. அதுல தாழ்ந்த உயிரினங்கள், தாவரங்கள், மரம், செடி, கொடிகள். அதை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்தது பறவைகள், விலங்குகள். அதை காட்டிலும் உயர்ந்தது மனிதர்கள். அந்த மனிதர்களே 2 கேட்டகரி. நாகரிகமானவங்க, நாகரிகம் இல்லாதவங்க. நாகரிகமானவங்க மேலும் எடுத்துக்கிட்டா சமய சடங்கு பின்பற்றக்கூடியவங்க, ஞானிகள், யோகிகள். இன்னொரு பக்கம் பக்தர்கள். இது நீங்க டேபிள் போடணும். இந்த பாக்ஸ் போட்டு பாக்ஸா போடலாம் நீங்க. நான் அப்புறம் உங்களுக்கு போட்டேன். சரி, இப்ப சைத்தன்யா அப்படி என்ன சொல்றாரு, ஒருத்தர் மனித வாழ்க்கையில வர்றதே ரொம்ப அரிது. ஒருத்தருக்கு மனித உடல் கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம். அந்த மனித உடல் கிடைச்சும் சிலர் யோகிகள் ஆகலாம், ஞானிகள் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஆனா ஒரு பக்தன் ஆகிறதுங்கிறது ரொம்ப அரிது. அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு பாகவத்ல ஒரு ஸ்லோகா கோட் பண்றாரு. பாகவதம் 6.14.5. ஸ்ரீமத் பாகவதத்துல 6ஆம் ஸ்கந்தத்துல 14ஆம் அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம். முக்தானாம் அபிசித்தானாம் நாராயண பராயணா சுதுர்லப பிரசாந்தாத்மா கோடி சூத்பை மகாமுனி. ஆயிரக்கணக்கான பேரு முக்தி அடையணும்னு ஆசைப்படலாம், அதுல ஒருத்தர் முக்தி அடையவும் செய்யலாம். ஆயிரக்கணக்கான பேர் சித்தி அடையணும்னு ஆசைப்படலாம், அதுல ஒருத்தர் சித்தி அடையவும் செய்யலாம். ஆயிரக்கணக்கான பேரு இந்த ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணலாம், அதுல ஒருத்தர் பக்குவம் ஆகலாம். ஆனா கிருஷ்ண பக்தர்ங்கிறது கோடியில ஒருத்தர் தான். நாராயண பராயண சுதுர்லப பிரசாந்தாத்மா கோடி சூத்மி மகாமுனி. நாராயண பரான கிருஷ்ணாவுடைய பக்தர்கள். சுதுர்லபம், ரொம்ப அரிது. கிருஷ்ண பக்தர் இந்த பூமியில பாக்குறது ரொம்ப அரிது. உதாரணத்துக்கு இந்த பெரம்பலூர்ல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு? ஒரு 10 லட்சம் இருக்குமா? 10 லட்சம் இருக்குமா? எவ்வளவு யாருக்கு தெரியும்? என்னென்ன முழிக்கிறீங்க? ஒரு 15 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லையா? சோ 15 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற இடத்துல எவ்வளவு கிருஷ்ண பக்தர் இருக்காங்க? விரல விட்டு எண்ணிடலாம், இல்லையா? விரல விட்டு எண்ணலாம். அதுல வருது பாதியில தொங்கிட்டு இங்க அங்கேயும் போலாமா வேண்டாமான்னு. அப்படி பாதி பக்தி கிடைச்சு பண்றதா வேண்டாமா, அப்படி பாதி, இல்லையா? சோ இப்படி கோடியில ஒத்துருதான் நாராயண பராயணா. கோடி சுதுர்லபா. சுதுர்லபனும் ரொம்ப அரிது. சுதுர்லப பிரசாந்த ஆத்மா, அந்த ஆனந்தமான ஒரு ஆத்மா, தூய பக்தரை காண்பது கோடியில ஒத்துருதான். கோடியில ஒத்துருதான். ஏன்னா சைத்தன்யா அப்படி சொல்றாரு, இந்த மாதிரி குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. சரி, இப்ப என்னாச்சு? திரும்ப அந்த பிரம்மாண்டத்துக்கு வருவோம். இப்படி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு, அதுல ஒரு பிரம்மாண்டத்துல நம்ம இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த ஒரு பிரம்மாண்டத்துல மட்டும் இல்ல, எல்லா பிரம்மாண்டம் சுத்தியாச்சு, எல்லா உலகம் போயிட்டு வந்தாச்சு. இவர்கிட்ட கேளுங்க, நீங்க பிரம்மலோகம் போயிருக்கீங்களா? அவர் இல்லைன்னு பாரு. ஏன்னா இந்த உடலோட போல, ஆனா இதுக்கு முன்னாடி போயிருக்காரு. இவர்கிட்ட கேளுங்க, நரகலோகம் போயிருப்பாங்களா? இல்லைம்பாங்க, ஆனா போயிருக்காங்க. நம்ம எல்லாருமே அமெரிக்கா பார்த்தாச்சு, பிரம்மலோகம் பார்த்தாச்சு, எல்லா உலகம் பார்த்தாச்சு. ஆனா நம்ம மறந்து போயிட்டோம்.
ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே. சாஸ்திர மகாபிரபு சொல்றாரு, சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த ஜீவாத்மாவாகிய நாம நினைவு கெட்டாத காலத்திலிருந்து பல சரீரம் மாறிட்டோம். ஆனா எல்லா சரீரம் மாறும்போது மறந்து போயிட்டோம். நம்ம நாயா இருந்திருக்கலாம், பூனையா இருந்திருக்கலாம், தாவரம், பறவை, விலங்கு, தேவலோகத்துல எல்லா உலகம் சுத்தி வந்தாச்சு. ஆனா மறந்து போயிட்டோம். நம்ம நினைச்சு நான் இப்பதானே பிறந்தேன், இப்பதானே எனக்கு மனுஷ உடல் மனித உடல் இல்ல, இப்பதானே பிறந்திருக்கேன், நீ எவ்வளவு எல்லாம் அனுபவிக்கணும். ஆனா ஆல்ரெடி நிறைய அனுபவிச்சாச்சு, எல்லாம் மறந்து போயிட்டோம். எல்லாமே அனுபவிச்சாச்சு. சோ என்ன சொல்றாங்க, மகாபிரபு என்ன சொல்றாரு, இந்த பிரம்மாண்டம் பூரா சுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பிரம்மாண்டம் பூரா கடிகாரத்துல முள்ளு சுத்துற மாதிரி எல்லா பிரம்மாண்டம் சுத்தி வந்தாச்சு. இந்த பிரம்மாண்டம் பூரா சுத்தி வர்ற ஒரு ஜீவ ஆத்மாவில, அது தாவரம், பறவை, விலங்கு, மனுஷன் எல்லாம் சுத்தி சுத்தி வந்த ஒரு ஜீவ ஆத்மாவுக்கு குரு கிருஷ்ண பிரசாதே பாய், குருவோடைய கருணையும் கிருஷ்ணனுடைய கருணையும் கிடைக்கும் போது என்ன கிடைக்கும், பக்தி லதா பீஜா, பக்திங்கிற விதை கிடைக்கும். நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கா, கிடைச்சிருக்கா இல்லையா? அதுவே சந்தேகமா இருக்கா? பிரபாதிகத்துல வந்து கிடைச்சிருச்சு, சந்தேகப்படாதீங்க. நம்ம எல்லாரும் கிடைச்சிருச்சு. எவ்வளவு பிரம்மாண்டம் சுத்தி வந்திருக்கிறோம், பிரபாத இயக்கத்துல வந்தனால நமக்கு பக்திங்கிற விதை கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும் சைத்தன்ய பாபு சொல்றேன். இப்போ அடுத்தது, இப்ப நமக்கு எல்லாருக்கும் யாருக்கா சந்தேகம் இருக்கா, பக்தி விதை கிடைச்சிருக்கா இல்லையான்னு? யாரெல்லாம் இஸ்கான் வந்துட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் இஸ்கான் ஃபாலோ பண்றாங்களோ, அவங்க எல்லாருக்கும் பக்திங்கிற விதை கிடைச்சாச்சு. ரைட்? இப்ப என்ன பண்ணணும், இந்த விதைய டெவலப் பண்ணணும். அழகான ஒரு ப்ராசஸ். எப்படி இந்த விதையை நம்ம ஒரு ஒரு விதை, இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு சின்னதா ஒரு விதை போடுறோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு தக்காளி விதை போட்டோம். இந்த தக்காளி விதை போட்டு அப்படியே விட்டுறலாமா? அப்படியே விடக்கூடாது. அதுக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கு. அதை சொல்லித்தராரு பாருங்க கிருஷ்ண. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா, இப்ப நம்ம பேசுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குறிச்சுக்கோங்க. என்னன்னா சைத்தன்ய மகாபிரபு இப்போ யாருடைய கருணையால நமக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு, குரு கிருஷ்ண பிரசாதே பாய். சைத்தன்ய மகாபுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை, குரு மகாராஜோட கருணை, பிரபுபாவுடைய கருணை, பக்திங்கிற விதை கிடைச்சிருச்சு. இந்த விதைய ஒழுங்கா டெவலப் பண்ணி வளர்த்து கொண்டு போய் எங்க விடணும், ஒரு செடி இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுல ஒரு விதை போடுறோம். இது வந்து நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஒரு விதை போட்டா, இப்போ ஒரு கத்திரி விதையோ இல்ல தக்காளி விதையோ இல்ல அவரை விதையோ ஏதோ ஒரு விதையை போட்டோம்னா, அந்த விதை போட்டோன்னு என்ன பண்ணணும், தண்ணீர் விடணும், வாட்டரிங் இல்லையா. ஃபர்ஸ்ட் நிலத்துல விதையை போட்டோன்னு என்ன பண்ணும், தண்ணி விடணும். ஏன் தண்ணி விடாம விட்டா என்ன ஆகும், காஞ்சு போயிடும். விதை ஒன்றும் பிரயோஜனம், போட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரிதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, பக்திங்கிற விதை. இதுக்கு தண்ணி விடுறது என்னது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதான் நீர் ஊற்றுறது. ஸ்ரவன் கீர்த்தன், சாண்டிங், நாம ஜபிக்கிறது, பகவானை பற்றி கேட்கறது. இது என்னது, தண்ணி விடுறது. எங்க தண்ணி விடுறோம், அந்த விதையில தண்ணி விடுறோம் இல்லையா. விதை போட்டோம், அந்த விதைக்கு தண்ணி விட்டாதான் அந்த விதை கொஞ்சம் துளிர்க்க ஆரம்பிக்கும். விதை துளிர்க்கணும், விதை துளிர்க்கணும். அந்த விதை துளிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி விடணும். அதுதான் நம்ம இதயத்துல இருக்கிற பக்திங்கிற விதை. நம்ம இதயத்துல பக்திங்கிற விதை பிரபுபாதரும் குரு கிருஷ்ணர் கொடுத்திருக்காங்க. அது நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஊத்தா முட்டா போச்சு, ட்ரை ஆயிரும், வறண்டு போயிரும். தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் பிரபுபா என்ன சொல்றாரு, சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி, சாண்ட் பண்ணிட்டே இருங்க. கீர்த்தனிய சதாஹரி, சாண்ட் பண்ணிட்டே இருங்க. சததம் கீர்த்தயன் தோமாம், எப்போதும் என் புகழ் பாடிட்டே இருங்க. இதான் தண்ணி ஊத்துறது. தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்படி தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணி ஊத்த ஊத்ததான் என்ன ஆகும், அந்த அந்த செடி வந்து துளிர்க்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த அந்த வேலி போட நிறைய வேலை இருக்கு. அது ப்ராசஸ் இருக்கு. ஒரு விதை போட்டு அப்படியே விட்டுற முடியாது. அதுக்கு வேலி போடணும், உரம் போடணும், பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அப்ப மகாபிரபு வந்து ஒரு தோட்டக்காரனா இருந்து சொல்றார், ஒரு செடி போட்டா இப்படி எல்லாம் வளரணும். ரைட்? அப்ப நம்ம எல்லாரும் தோட்டக்காரங்க. இந்த தோட்டக்காரன் என்ன பண்ணணும், இந்த தோட்டக்காரனுக்கு, இந்த உடல்ல இருக்கிற ஆன்மாவுக்கு, தோட்டக்காரனுக்கு பக்திங்கிற விதை கிடைச்சிருக்கு. இந்த தோட்டக்காரன் என்ன பண்ணணும், ஒழுங்கா அதை பாதுகாக்கணும். என்ன பண்ணணும், தண்ணி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி விட்டு வரும்போது அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். வளரும் போது என்ன ஆகும், அந்த செடி வளரும் போது கொஞ்சம் களைகளும் முளைக்கும். இந்த களைகளை விட்டு வச்சா என்ன ஆகும்,
இந்த களையை விட்டு வச்சா அந்த அந்த விதைக்கு போற தண்ணிய பூரா இந்த களையெல்லாம் உறிஞ்சிக்கும். அப்ப களை எடுக்கணும், களை எடுக்கணும். சரி, அப்ப நம்ம சாண்டிங் பண்ணும்போது நம்ம இதயத்துல என்னெல்லாம் கலைகள்லாம் இருக்கு? பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், இதெல்லாம் சொல்லுவோம், ஆனா எடுக்கணுமே. எடுக்காம சொல்றேன்ல, பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், காமம், கோபம், ஆனா எடுக்கிறதே இல்ல. அஹ் அது பாட்டுக்கு அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அது பாட்டுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. நானும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கேன், விரலுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி. விரல்ல இருந்து தண்ணி ஊத்துனா என்ன, வீணாதான் போகும். அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நமக்கு எல்லாம் தெரியுது. அஹ் நமக்கு எல்லாம் தெரியுது. ஆனா பாருங்க, அதை பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்குது. நமக்கு நாலேஜ் இருக்கு, அறிவு இருக்கு, ஆனா பயன்படுத்திக்கிறது இல்ல. படிக்கிறோம், கேட்கிறோம், நடைமுறைப்படுத்துறது இல்ல, இல்லையா? அப்போ எனக்கு இந்த செடி நல்லா வளரணும்னா நான் ஒழுங்கா சேன் பண்ணணும், இந்த களைகள்லாம் பறிக்கணும். பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், அப்புறம் வந்து கிருஷ்ணரை பற்றிய குழப்பங்கள், அனர்த்தங்கள், அப்புறம் வந்து பௌதிக வேத சடங்குகள் மூலமா கிடைக்கக்கூடிய பலனை நான் அனுபவிக்கணும். இந்த மாதிரி உள்ள அனர்த்தங்கள்லாம் கட் பண்ணி எடுக்கணும். சரி, அனர்த்தங்களை கட் பண்ணி எடுக்கணும், ஒழுங்கா தண்ணி விடணும். அதுக்கப்புறம் இந்த வளர்ந்து வரும்போது அதுக்கு வேலி போடணும். வேலி போடல என்ன ஆகும்? யார் வேணா வந்து ஆடு மாடு எது வேணா மேய்ச்சிட்டு போயிடலாம். அப்ப வேலி போடுறது என்னது? ஒரு செடிக்கு பக்தர் சங்கம். பக்தர் சங்கம் வந்து நம்ம பக்திக்கு வேலி. என்ன ஆகுது? நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிரபு, நீங்க சாண்டிங் பண்ணீங்களா, புக்கு படிச்சீங்களா கேக்குறாங்க. ஓ, கோயில்ல போனா கேட்பாங்களே, சாண்டிங் பண்ணா கேட்பாங்க, புக்கு புக்கு படிச்சியான்னு கேட்பாங்க, கிளாஸ்க்கு வரலையான்னு கேக்குறாங்க, சண்டே வரலைன்னா போன் அடிச்சிடுறாங்க. அதுதான் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. நம்ம கிடைச்ச அந்த விதைய பக்தர் சங்கத்துல இருந்து பாதுகாக்கும். சரி, அப்போ அது படிப்படியா அந்த வேருக்கு தண்ணி விடுறது மூலமா, அந்த விதைக்கு தண்ணி விடுறது மூலமா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா துளிர்க்க ஆரம்பிக்குது. அப்புறம் களைகள்லாம் பறிக்கணும், அப்புறம் வேலி போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அது வளர்ந்து வளர்ந்து வர வர என்ன ஆகும்? இதெல்லாம் வளர்ந்து வரும்போது ஒரு மத யானை அந்த தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு. மத யானை வந்து என்ன ஆகும்? நீங்க ஒரு ஒரு விவசாயி வந்து கஷ்டப்பட்டு வாழை மரம் எல்லாம் நட்டு வச்சு தண்ணி எல்லாம் ஊத்தி அது வளர்ந்து அந்த வாழை மரம் வளர்ந்து கொலையெல்லாம் கொடுக்கும்போது ஒரு மத யானை உள்ள வந்துருச்சு. என்ன ஆயிரும்? அந்த வாழை தோட்டத்தையே தும்சமாக்கிரும். அந்த மாதிரி சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமா பக்தி பண்ணி நாம ஜெபம் செஞ்சு சேவையெல்லாம் பண்ணி பக்தியில முன்னேற்றம் அடைய மத யானை யாரும் உள்ள வந்துடக்கூடாது. வைஷ்ணவ அபராதம். வைஷ்ணவ அபராதம் பண்ணா திரும்பியும் இந்த பரமபதம் விளையாடுறது பாத்திருக்கீங்களா? பரமபதத்துல கொஞ்சம் கொஞ்சமா மேல போவாங்க, பெரிய ஒரு பாம்பு இருக்கும், அப்படியே தொடர்ந்து அப்படியே கீழே வந்துடுவான். எங்க போனா அங்க வந்து இந்த பரமபத விளையாட்டுல பெரிய பாம்பு இருக்கும் மேல. இவன் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி ஏறி போய் அந்த பாம்பு கிட்ட கடி வாங்கி அப்படியே கீழே வந்துடுவான். எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அங்க வந்துடுவான். அதே மாதிரிதான் கிருஷ்ண பக்தி செய்யும் போது பக்தர்கிட்ட குறை காண்றது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, அவதூறு பேசுறது, இதெல்லாம் பண்ணா பேக் டு ஸ்கொயர், திரும்ப அங்கேயே வந்துடும். மகாபிரபு சொல்றாரு, இந்த வைஷ்ணவ அபராதம் கூடவே கூடாது. வைஷ்ணவ அபராதத்தை மட்டும் இல்ல, வைஷ்ணவ அபராதத்தை மத யானை அபராதம் சைத்தன்ய சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 10 குற்றங்களை தவிர்க்கணுங்கிற. ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கக்கூடிய பக்தர்கள், நாம ஜபிக்கிற பக்தர்கள் 10 குற்றத்தை தவிர்க்கணும். தினமும் காலையில படிக்கிறோம் இல்லையா? அந்த 10 குற்றத்தை நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாது. இப்படி ரொம்ப கவனமா அந்த செடியை வளர்த்து வளர்த்துட்டே போனா என்ன ஆகும்? அந்த செடி நல்லா வளர்ந்து அது கொடி நல்லா படர்ந்து அப்படி மேல மேல போய் 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 அந்த பழங்கள்லாம் கொடுக்கும். அந்த பழங்கள் அப்படியே பகவானுடைய தாமரை பாதத்துக்கு போகும். இந்த பக்திங்கிற விதை கிடைச்ச ஆன்மா எங்க போகணும்? கிருஷ்ணருடைய தாமரை பாதத்துக்கு. அது வரைக்கும் இந்த ப்ராசஸ், இந்த இந்த அப்படியே இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கணும். இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கணும். இதை விட்டு வெளியில போயிட்டா அவ்வளவுதான். வேலியை ஒழுங்கா போடல, தண்ணி ஒழுங்கா விடல, களையை ஒழுங்கா பறிக்குது எல்லாம் பண்ணலைன்னா அவ்வளவுதான், அந்த செடி பலன் கொடுக்காது. அதே மாதிரி நம்ம கிடைச்சுங்க பக்திங்கிற விதைய நம்ம சரியா பயன்படுத்திட்டு அதை வந்து கரெக்டா அந்த சாண்டிங் பண்றது, அப்புறம் பக்தர் சங்கத்துல இருக்கிறது, அப்புறம் வந்து பாகவதம் கேட்கறது, சேவை பண்றது, வைஷ்ணவருக்கு மரியாதை கொடுக்கறது, அவங்ககிட்ட அன்பு செய்யறது, இதெல்லாம் பண்ணி அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே படிப்படியா அந்த கொடி வளர்ந்து 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 அது ஒரு நாள் இந்த பௌதிக திரையெல்லாம் கிழித்து கொண்டு அது பகவானுடைய தாமரை பாதத்துல போய் சேரும். அது எங்க போய் சேரணும்? பகவானுடைய தாமரை பாதத்துல போய் சேரும். ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி, சுகம கோஸ்வாமி கி. அப்புறம் சொல்றாரு, இந்த 4 விதிமுறைகளே கட்டுப்பாட்டு விதிமுறை ஒருத்தர் கடைபிடிக்கணும். இதெல்லாம் மகாபிரபு சொல்லி கொடுக்கிறார் ரூப கோஸ்வாமி. அவர் மூலமா நமக்கு சொல்றாரு 4 விதிமுறையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். என்ன 4 விதிமுறை? கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாது
பண்ணக்கூடாது சொல்றாரு. ஏன் இது பண்ணக்கூடாது? தர்மாவே இல்ல, தர்மம் போயிடும். தியூனம் பானம் ஸ்திரியா சூனா, தியூனம் தியூனம் பானம் ஸ்திரியா சூனா, சத்தியம் சத்தியம் தயா சௌச்சம், சத்தியம் சத்திய சமா சத்திய தயா சௌச்சியா. 4 பரிஷித் மகாராஜ் அந்த ஸ்லோகத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டோல என்னது, குடிகாரங்கிட்ட என்ன இருக்கும்? அவன்கிட்ட தூய்மை இருக்காது. பிற உயிர்களை கொண்டு சாப்பிட்றவங்ககிட்ட கருணை இருக்காது. தகாத உறவு பண்றவங்ககிட்ட தூய்மை இருக்காது. குடிகாரன்ட்ட தவம் இருக்காது. தகாத உறவு பண்றவங்கிட்ட தூய்மை இருக்காது. அப்புறம் சூதாடுறவங்கிட்ட வாய்மை இருக்காது. அதனால பக்தியோக நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்கிறது மூலமா, இந்த விதிமுறைகளை கடைபிடிக்கிறது மூலமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சைத்தன்ய மகாபிரபு வந்து தூய பக்தி தொண்டை பத்தி சொல்றாரு. தூய பக்தி தொண்டு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது வந்து தூய பக்தி தொண்டுனால என்னது? தூய பக்தி தொண்டுன்னா என்னது? கிருஷ்ணரை தவிர கிருஷ்ணரை தவிர வேற எதுக்காகவும் இல்ல. நான் பக்தி செய்யறது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக. நான் பக்தி செய்யறது பகவானோட திருப்திக்காக. இன்னைக்கு நான் வந்து கிளாஸ் கொடுக்கும்போது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இல்ல. நான் வந்து கிளாஸ் கொடுக்கறது எதுக்கு? பகவான் லீலைகளை நான் அனுபவிக்கணும். பகவான் லீலைகளை பகவான் பேசணும். பகவான் என் மேல ரொம்ப சந்தோஷமாவாரு. இன்னைக்கு வந்து கிருஷ்ண கதையெல்லாம் இன்னைக்கு கதையெல்லாம் பேசியிருக்காங்க. அசதஸ்மான் மனுஷேஷு கஷின்மே பிரியகித்தமா. பக்தர் மத்தியில யார் இந்த பகவத்கீதை சொல்லி கொடுக்குறாங்களோ அவனை விட எனக்கு பிரியமானவன் யாரும் இல்ல. அப்ப என்னுடைய நோக்கம் என்னது? நான் கிருஷ்ணருக்கு பிரியமானவன் ஆகிறதுக்காக போகணும். என்ன வந்து எல்லாரும் புகழ்வாங்க. பிரபுஜி உங்க கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது, வெரி நைஸ். அதுக்கு இல்ல. அப்புறம் நான் வந்து நீ எல்லாருக்கும் முன்னாடி நான் கீர்த்தன் பாடணும், எல்லாரையும் பார்ப்பாங்க, வந்து பிரபு நல்லா பாடுறாரு, அதுக்காக இல்ல. நம்ம மற்றவங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக இல்ல. நம்ம பக்தி பண்றது மற்றவங்களை வசீகரிக்கிறதுக்காக இல்ல. யாரை வசீகரிக்கிறதுக்காக? கிருஷ்ணனை வசீகரிக்கிறதுக்காக, கிருஷ்ணாவுடைய திருப்திக்காக. அதுதான் தூய பக்தி தொண்டு. அப்புறம் பக்தி தொண்டுடைய 3 நிலைகளை பத்தி சைத்தன்ய சொல்றார். 3 நிலை. ஆரம்ப நிலை, அப்புறம் மத்திய நிலை, அப்புறம் உயர்ந்த நிலை. கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சமா இருக்கும். அவங்க சிலப்போ வராம கூட போயிடலாம். ஆனா மத்திய நிலையில் இருக்கிறவங்களுக்கு பக்தியை தொடர்ந்து பயிற்சி எப்படி ஒருத்தர் ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தர் எப்படி மத்திய நிலைக்கு வர முடியும்? ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தருக்கு வந்து விக்கிரகத்துக்கு மேலவான ஒரு அளவுக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அவங்க பக்தர் சங்கத்துல இல்லைன்னா அவங்க பக்தியை விட்டு விலகிடுவாங்க. பக்தர் சங்கத்துக்கு ஒழுங்கா வரல, புஸ்தகம் படிக்கிறது இல்லை அப்படின்னா அவங்க ஒரு சென்டிமெண்டா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னை கூப்பிட்டாங்க நான் வந்தேன், அப்படிதான் இருக்கும். இது ஆரம்ப நிலை. மத்திய நிலை என்னது? அவங்க கிருஷ்ண உணவு தத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுனால பிரபுபாத் புஸ்தகத்தை படிக்கும் போது இது சரி, இது தப்பு, இவங்க பொறாமைக்காரங்க, இவங்க நல்லவங்க, இவங்க சொன்னா கிருஷ்ண பக்தி எடுத்துக்குவாங்க, இவங்க எடுத்துக்க மாட்டாங்க, இதெல்லாம் வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியும். யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யாருக்கு பக்தி சொல்லி கொடுத்தவங்க ஏத்துக்குவாங்க, இதெல்லாம் மத்திய நிலை. உத்தம நிலையில் இருக்கிறவங்க எல்லா பக்கமும் கிருஷ்ணரை பார்ப்பாங்க. எல்லா பக்கமும். பிரகலாத் மகாராஜா தூண்ல கூட விஷ்ணு இருக்காரு சொன்னார். அவனால எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு 9 விதமான பக்தி தொண்டை பத்தி சொல்றாரு. 9 விதமான பக்தி தொண்டை பயிற்சி பண்றது மூலமா நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்துக்கலாம். இதுல ஏதேனும் ஒன்றை வந்து ஒருத்தர் சரியா பண்ணா கூட அவங்க பகவானை திருப்திப்படுத்திடலாம். என்னது 9 விதமான பக்தி தொண்டு? சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதம். இந்த 9 விதமான பக்தி தொண்டு ஒருத்தர் பயிற்சி செய்யறதுனால அவர் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு பல்வேறு ரசங்களை பத்தி சொல்றாரு. அப்ப எங்கிருந்து ஆரம்பிச்சார் சைத்தன்ய மகாபிரபு? சாதாரண உயிர்வாளியிலிருந்து ஆரம்பிச்சார். அப்படியே படிப்படியா மகாபிரபு வந்து பக்தியினுடைய சயின்ஸ் சொல்றாரு, பக்தியுடைய விஞ்ஞானம். சாதனா பக்தி. சாதனா பக்தினா என்னது? போய்தான் ஆகணும், கூப்பிட்டுட்டாங்க, வரலைன்னா கேள்வி வேற கேட்பாங்க இல்லையா? இது சாதனா பக்தி. நமக்கு எல்லாம் இயல்பான பக்தி இல்ல. நம்ம பக்தியை கட்டாயப்படுத்தி வர வச்சுட்டு இருக்கோம். ஜெபம் பண்ணணுமா? சரி 16 மாலை பண்றேன்னு சொல்லிட்டேன், பண்ணி முடிச்சிருக்கேன். அப்படியே ஜெபமாலை எடுத்தோடனே கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி பக்கத்துல உள்ள நினைச்சு அப்படி ஆகல. நம்ம சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? நயனம் கலத் அஸ்ரு தாரையா வதனம் கத்கத ஹிருதயா கிரா புலகை நிசிதேர் பபுகதா தம நாம கிரகணிய பவிஷ்யதி. எப்ப எனக்கு அந்த நிலைமை வரப்போகும்? சைத்தன்ய மகாபிரபு ஏங்குறாரு. அவர் ஆல்ரெடி இதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? எப்ப எனக்கு அந்த என்ன பாக்கியம் கிடைக்கும்? உங்க நாமத்தை சொல்லும் போது என் கண்ணுல கண்ணீர் பருகும், உடம்பெல்லாம் மயிர் குத்துட்டு நாவெல்லாம் தழுதழுக்கும். எப்ப அது கிடைக்கும்? நம்மளும் நாம சொல்றோம். மாலை எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கொட்டாய் வரும், அதுக்கப்புறம் தான் தூக்கம் வரும். ரைட்டா? நமக்கும் தூக்கம் வருது.
நாமளும் அப்படியே நம்மள மறந்து போயிடுறோம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ற ஒரு பக்தர் வந்து புற செயலெல்லாம் மறந்துடுவாங்க. நாமளும் மறந்துடுறோம். தூங்கிடுவோம். சோ சைத்தன்ய மகாபிரபு வந்து இங்க ரொம்ப அழகா சொல்றாரு. பக்தியில பக்தியில வந்து சாதனா பக்தி வந்து கட்டுப்பாட்டு விதிகளோட செய்யறது. அங்கதான் பிரச்சனையே. நிறைய பேர் கட்டுப்பாடே பிடிக்காது. என்ன நீங்க என்ன இதெல்லாம் பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் பண்ணி படிப்படியா கிருஷ்ணர் மேல அன்பு வரும். முதல்ல ஆச்சாரியர் நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? அதிகாலை எழுந்திரிக்கணும், நாம ஜபிக்கணும், சேவை பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டே வரும்போது பகவான் மேல ஒரு விருப்பம் வரும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அத சித்தம் காலையில் அத சித்தம் சமாதாதும் நோஷி மயி ஸ்திரம். அர்ஜுனா உன் மனதை என் மேல் நிறுத்த முடியலையா? கஷ்டமா இருக்கா? ஆமா. அப்பியாசோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சயா. நீ பக்தியோக நெறிமுறைகளை கடைபிடிக்கிறதுனால என் மேல ஒரு அன்பை வளர்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப சாதனா பக்தியில நமக்கு ஆர்வம் குறைவா இருந்தாலும் தொடர்ந்து பண்ணிட்டே வரும்போது என்னாகும்? கிருஷ்ணன் மேல ஒரு விருப்பம். அதுதான் ராகானுக பக்தியா மாறும். ராகானுக பக்தினா இயல்பான பக்தராயிரும் நம்ம. அப்போ நம்மளால சாண்டிங் பண்ணாம இருக்க முடியாது, கிருஷ்ணரை நினைக்காம இருக்க முடியாது, சேவை பண்ணாம இருக்க முடியாது. கிருஷ்ணரை பிரிந்துட்டமேங்கிற ஒரு ஃபீலிங் வரும். இப்ப அந்த ஃபீலிங் வரல. கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டோம். நீங்க யாராவது ஃபீல் பண்றீங்களா? ஐயோ நான் கிருஷ்ணரை பிரிஞ்சு வந்துட்டேனே இங்க. சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. கிருஷ்ணரை பிரிஞ்சு வந்துட்டுமே யாராவது ஃபீல் பண்றோமா? ஒரு நாள் கிருஷ்ணர் தான் ஃபீலிங் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம எல்லாம் அவரை விட்டு வந்துட்டோம்னு. கிருஷ்ணர் தான் ஃபீல் பண்றாரு ஜீவாத்மா என்ன விட்டு போயிட்டார். நம்ம கிருஷ்ணரை துச்சமா தூக்கி போட்டு வந்துட்டோம். கிருஷ்ணர் வேண்டாம், ராமர் வேண்டாம். சோ இந்த ஃபீலிங் எப்போ வரும்? ராகானுக பக்தி வரும்போதுதான். அதுக்காக நம்ம பயிற்சி பண்ணும்போதுதான். சோ எப்படி அதுல ராகானுக பக்தி, அதுக்கப்புறம் பாவா, அதுக்கப்புறம் மகாபாவா, அப்புறம் பிரேமா. எங்க இருக்கு பிரேமம்ங்கிறது? கிருஷ்ணர் மேல அன்பு ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா தொடர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது குரு கிருஷ்ணருடைய கருணையால கிடைக்கும். நான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? இந்த பக்தியில ஒரு சுவை இருக்கு. கிருஷ்ண பக்தியில ஒரு அமிர்தம். கிருஷ்ண கதா அமிர்தம். கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் அமிர்தம். கிருஷ்ணருடைய பக்தி அமிர்தம். ஏன் நமக்கு சுவை இல்ல? ஏன்னா நமக்கு மஞ்சக்காமலை வேதனை. மஞ்சக்காமலை உள்ளவங்களுக்கு என்ன உணவு, என்ன மருந்து கொடுப்பாங்க? சர்க்கரை. ஆனா அவங்க சாப்பிட்டா சுவைக்காது. ஏன்னா அந்த வியாதி இருக்கு. அந்த வியாதி குணமாகும் போதுதான், அடடா எனக்கு சர்க்கரையை தான் மருந்தா கொடுத்தாங்களே. அதே மாதிரிதான் எனக்கு இப்ப நமக்கு இப்ப வியாதி இருக்கு. இந்த பௌதிக சிந்தனைகள், பௌதிக ஆசை, புலன்ப விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு கிருஷ்ண நாமத்தினுடைய ருச்சி எனக்கு கிடைக்கல. அதை நான் சுவைக்க முடியல. ஆனா இதுதான் மருந்து. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் மருந்து. பக்தி தொண்டு தான் மருந்து. அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும் போது இந்த நோய் குணமாகும் போது அப்புறம் இது இனிக்கும். இனிக்கும். இப்ப ஏன் கசக்குது? இன்னும் நான் தூய்மை அடையல. இந்த அனர்த்தங்கள்லாம் வச்சுட்டு இருக்கேன். அந்த அனர்த்தங்கள்லாம் இருக்கிறதுனால கசக்குது. அந்த அனர்த்தம் எல்லாம் போனா நம்ம தூய்மை அடைவோம். சோ இப்படி இன்னும் நிறைய இருக்கு. டைம் ஆயிடுச்சு. சோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து ரூப கோஸ்வாமிகிட்ட 5 விதமான ரசங்களை பத்தி சொல்றாரு. பக்தியில 5 விதமான சுவை. பக்தி தொண்டுல என்னென்னது? தக்காளி ரசம், மிளகு ரசம், எள்ளு ரசம், கொள்ளு ரசம் சொல்லுது. சாந்த, தாசிய, சக்கிய, வாசல்ய, மாதுரி. சரி, பகவானுடைய சேவகனா இருக்கிறது, அப்புறம் பகவானுடைய நண்பனா இருக்கிறது, பகவானுடைய பெற்றோரா இருக்கிறது, ஒரு பகவானுடைய காதலியா இருக்கிறது. சோ இப்படி பல்வேறு ரசங்கள் பக்தியில இருக்கு. அதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். எங்க இருந்து? சாதனா பக்தியிலிருந்து அப்படியே படிப்படியா ஆரம்பிச்சு பல்வேறு ரசங்களை பற்றி மகாபிரபு வர்ணிக்கிறார். அப்புறம் ரைட். சோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு பகவானுடைய பல்வேறு லீலைகளை பத்தி சொல்றார். எப்படி கிருஷ்ணாவுடைய லீலைகள் எல்லாரும் கவரக்கூடியதா இருக்கு. அதை வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை 2 கேட்டகரியா பிரிச்சிட்டார். ஒண்ணு வந்து கிருஷ்ண பகவான் மதுரால செய்த லீலை, அப்புறம் வந்து துவாரகையில செய்த லீலை, அப்புறம் பிருந்தாவன் லீலை. இதுல எது இன்னும் உயர்ந்தது? பிருந்தாவன லீலை. இதை பத்திலாம் சொல்லி பிருந்தாவனத்துல எப்படி கிருஷ்ணர் கோபிகளோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, எப்படி கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல எப்பவுமே ஆனந்தம் அனுபவிச்சுட்டு இருக்காரு, எப்படி கோபிகள்லாம் தங்களுடைய வாழ்க்கையை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து சேவனம் பண்றாங்க. அந்த பக்தி தான் உயர்ந்தது. அதுதான் கிருஷ்ண பிரேமம். அந்த பிரேமத்தை தான் நம்ம வாழ்க்கையில் லட்சியமா அடையணும். அதனால ரூப கோசாமி இதையெல்லாம் நீங்க புத்தகமா எழுதுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்தையெல்லாம் இது ஒரு டிராப் தான். இப்ப சைத்தன்ய மகாபிரபு சொன்னது எல்லாமே ஒரு டிராப் தான், ஒரு துளி தான். இது அப்படியே ரூப கோசாமி விவரமா எழுதினார். அதனால ரூப கோசாமி நம்முடைய சம்பிரதாயத்துடைய அபிதேய ஆச்சாரியர். அபிதேயம்னா என்னது? 3 இருக்கு பக்தி தொண்டுல. 3 நிலை. ஒரு ஒரு சாதகன் பின்பற்றக்கூடிய 3 நிலை. சம்பந்தா, அபிதேயா, பிரயோஜனம். சம்பந்தான்னு என்னது? தமிழையும் சம்பந்தம் தான். சம்பந்தம்னா என்னது? எனக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம்? நான் யாரு, கிருஷ்ணர் யாரு? இந்த சம்பந்த ஆச்சாரியர் யாருன்னு பார்த்தோம் போன கிளாஸ்ல. சனாதன் கோஸ்வாமி. ஏன் சனாதன் கோஸ்வாமி சம்பந்த ஆச்சாரியர்?
சனாதன் கோசாமி சைத்தன்ய மகாபிரபு என்ன கேட்டாரு? மகாபிரபு நான் யாரு? என்னை எல்லாரும் பெரிய பண்டிதன்னு சொல்றாங்க, எனக்கு பல மொழிகள் தெரியுங்கிறாங்க. ஆனா நான் பாருங்க எனக்கு யாருன்னே தெரியல. எனக்கு ஏன் 3 வகையான துன்பம் வருது? கியாமி ஆமி மோரே ஜாப்பா தாப்பா த்ரோய். மகாபிரபு எனக்கு ஏன் 3 வகையான துன்பம் வருது? நான் ஏன் இந்த உலகத்துல கஷ்டப்படுறேன்? நான் யாரு? இந்த கேள்விதான் சம்பந்தா. எனக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ நான் யாரு? சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுத்தாரு? ஜீவேரே சொருபகோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். சரி, இப்போ ஜீவேரே சொருபகோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். நம்ம கிருஷ்ணருடைய சேவகன் தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். எப்படி பயிற்சி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க யாரு? அபிதயம் யார் சொல்லி கொடுக்குறா? ரூப கோசாமி. அதனாலதான் அவர் அபிதய ஆச்சாரியா. ரூப கோசாமி வந்து அபிதய ஆச்சாரியா. நம்ம நம்ம கத்துண்ட பக்தி தோண்ட, அதாவது பகவத்கீதை பாகவதம் இதையெல்லாம் நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்றது, நடைமுறையில் எப்படி ஒரு பக்தரா இருக்கிறது, நடைமுறையில் எப்படி பகவான் மேல அன்பு செய்யறது, இந்த கொடியெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி நடைமுறையில பயிற்சி பண்ண வேண்டியதானே? கரெக்டா இல்லையா? இந்த பக்திங்கிற விதை கிடைச்சிருக்கு, அது என்னெல்லாம் பண்ணணும் நடைமுறையில பண்றது தானே. அதுதான் இங்க சைத்தன்ய மகாபிரபு ரூப கோசாமிக்கு சொல்லி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி இதெல்லாம் நீங்க புத்தகமா எழுதுங்க. அப்ப எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பக்திய சுலபமா பயிற்சி பண்ண முடியும். இந்த இந்த விஷயங்களை தான் பிரபுபார் ஒரு புஸ்தகத்துல கொடுத்திருக்காரு. முந்த ஆச்சாரியர் சொல்லி கொடுத்ததுதான் பிரபுபார் ஒரு புஸ்தகத்துல திரும்ப திரும்ப எழுதுறாரு. கிருஷ்ண உணர்வு நம்ம பின்பற்றணும், பக்தி செய்யணும், நாம ஜபிக்கணும், சேவை பண்ணணும். இதெல்லாம் ரூப கோசாமிக்கு மகாபிரபு சொல்லி கொடுத்ததுதான் பிரபுபார் நம்ம கொடுத்திருக்காரு. அதனால நம்ம ரூப கோசாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், பக்தியை ஒழுங்கா பயிற்சி பண்ணணும். அதை வந்து நம்ம அந்த பக்தியில வந்து பல்வேறு சுவைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சுவையை நாமளும் அனுபவிக்கணும். இப்படியே ஆரம்ப நிலையிலே இருந்தோம்னா எப்படி பக்தியில முன்னேறது? ஸோ இந்த பிறவிலேயே இந்த பக்தியில் உள்ள உன்னதமான விஷயங்களை நான் அனுபவிக்கணும். இப்ப நமக்கெல்லாம் டேஸ்ட் இல்லாம இல்லை, நமக்கு சுவை இல்லைன்னா இங்க வந்திருப்போமா இந்நேரம்? நீங்க எல்லாம் டிவி சீரியல் பார்த்துருப்பீங்க, அவங்க தான் நியூஸ் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப சுவை கொஞ்சம் இருக்கு, ஏன்னா அந்த விதை நமக்கு கிடைச்சிருச்சு. விதை நமக்கு கிடைச்சிருச்சு. இதை டெவலப் பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, குருவும் கிருஷ்ணாவும் ஆசீர்வதிக்க தயாரா இருக்காங்க. நம்ம பயிற்சி பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. இதை கட்டாயப்படுத்தி வர்றதில்ல. நீ வந்து 16 மாதம் ஜபிக்கணும், உனக்கு கழுத்து திரிக்கிடுவேன் அப்படிலாம் கிருஷ்ணன் சொல்ல முடியும் இல்லையா? அர்ஜுனா நான் பகவத்கீதை சொல்லிட்டு நீ கேட்கல, உன் தலையை உன் கழுத்து பிடிச்சி திரிக்கும் அப்படிலாம் நெரிச்சிருவேன்னு சொல்லல. எதாச்சி ததா குரு. அர்ஜுனா நான் உனக்கு பகவத்கீதை சொல்லிட்டு அவன் விருப்பம் போல நீ செய்யணும். அர்ஜுனன் புத்திசாலி மாணவரா இருந்தாரு, கரிச்சிய வாசன் கிருஷ்ணா நீங்க சொல்றதை நான் செய்யணும். அந்த மாதிரி நமக்கு ஆச்சாரியர் சொல்லி கொடுத்தது அப்படியே. जय श्री रूप गोस्वामी त्रिभा महोत्सव की, श्रील प्रभुपाद की जय कृष्ण. हरे कृष्णा. இன்றைக்கு வகுப்பு வந்து நம்ம கொஞ்சம் நேரமா